மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 13:10-11. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோடு ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஏன் அவர்களோடு ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அருளும்படி, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலே இருந்தார். அந்த வீட்டிலிருந்து அவர் அன்றைக்கு புறப்பட்டு போய் கடல் ஓரத்திலே இருந்து திரளான ஜனங்களுக்கு அவர் பேசிக்கொண்டிருந்தார். ஓமைகளாக பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை நோக்கி கேட்டார்கள், ஏன் நீர் இந்த ஜனங்களுக்கு ஓமைகளாக நீர் பேசுகிறீர்? இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு அந்த கிருபை அருள் செய்யப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அது இல்லை என்று சொன்ன வசனத்தை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட சில மனிதர்களுக்கு சில காரியங்களை விளக்கிச் சொல்ல ஓமைகளாக சொல்லப்பட்டது. தாவீது பாவம் செய்துவிட்டு அவன் தன் வாழ்க்கையில் அதை உணராமல் இருந்தபோது நாத்தான் என்னும் ஒரு தீர்க்கதரிசி வந்து அவன் ஒரு ஓமையை சொல்லுகிறான். 2 மனிதர்கள் இருந்தார். ஒருவன் பணக்காரன், அடுத்தவன் பரம ஏழை. பணக்காரனுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தது. ஆனால் அந்த ஏழையான மனுஷனுக்கோ ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தன் சொந்த பிள்ளையைப் போல் அவன் மடியிலே அவன் வைத்து வளர்த்து வந்தான். ஆனால் அந்த வீட்டிலே ஒரு விருந்து நேரம் வந்தபோது அந்த பெரிய பணக்காரனுக்கு எத்தனையோ ஆடுகள் மாடுகள் இருந்த போதிலும் அவன் அந்த மாட்டையோ ஆட்டையோ பிடித்து அடிக்காமல் இந்த பரம ஏழை வீட்டில் இருந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அதை எடுத்து அவன் அதை அடித்து அதை விருந்துக்கு அதை செய்தான் என்று சொன்னபோது தாவீது அதை கேட்டபோது சொன்னான், அவன் சாக வேண்டும் அப்படி செய்தவன். அப்பொழுது தீர்க்கதரிசி சொன்னான், நீயே அந்த மனுஷன் என்று சொல்லி விளக்கினான். தாவீது தன் வாழ்க்கையில் செய்த தவறை உணர்த்த இந்த ஓமையை அந்த தீர்க்கதரிசி சொன்னான். பரலோகத்தின் காரியங்களை மக்கள் புரிந்து கொள்வதற்கு பூமிக்கு அடுத்த காரியங்களை எடுத்து விளக்கி சொல்வதுதான் ஓமை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபதேசத்தில் பிரசங்கத்தில் அநேக ஓமைகளை சொல்லி விளக்கி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த ஓமைகளாக ஆண்டவர் அதை சொல்ல ஆரம்பித்தார் என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் முதலாவது ஓமைகளினாலே உன் வாயை திறப்பேன் என்று தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். மத்தேயு 13:35 நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 13:35. என் வாயை ஓமைகளினால் திறப்பேன், என் வாயை ஓமைகளினாலே நான் திறப்பேன். உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொன்னார். ஓமைகளினாலே உன் வாயை திறப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் இருந்தபடினால் அவர் ஓமைகளாக அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, அவர் ஏன் ஓமைகளாக அவர் பேசுகிறார் என்று நாம் படிக்கும்போது, சில மனிதர்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க இருதயம் அதை உணர்ந்து மாற்றம் அடைகிறதில்லை. இப்போ இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேருக்கு வசனம் விளங்குதோ விளங்கலையோ? அநேகருக்கு வசனம் மாத்திரம் விளங்காது. வசனம் விளங்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். கர்த்தருடைய வசனத்தை படிக்கணும், கேட்கணுங்கிற ஆசை இருக்கணும்.
இல்லாட்டா வசனம் நல்லா தான் வரும், ஆனால் அதன்படி நடக்க மாட்டார்கள். அதனால் அவர்களுக்கு வசனத்தை சொல்லுகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு அது ரகசியமாய் போய்விட்டது. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கும்போது எந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார்? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 6, 9, 10. அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமல் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். காரணம், இந்த ஜனங்கள் எத்தனை முறை வசனத்தை கேட்டாலும் அவங்களுக்கு அந்த வசனங்கள் மாற்றத்தை கொண்டு வருகிறதில்லை. ஆகையினால் அவங்க கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறார்கள், காதுகள் இருந்தும் என்ன செய்யாமல் இருக்கிறார்கள், கேளாமல் இருக்கிறார்கள். ஆகினாலே இதை அப்படி அவர்களுக்கு ஓமைகளாக ஆண்டவர் இதை சொன்னார். இந்த வசனம் மாத்திரம் புதிய ஏற்பாட்டில் 5 தடவை வருது. 5 தடவை இந்த வசனத்தை ஆண்டவர் மறுபடியும் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ நம்ம பார்த்த மத்தேயு 13, 14, 15 மற்றும் மார்க்கு 4, 12, லூக்கா 8, 10, யோவான் 12ஆம் அதிகாரம் 39, 40, அப்போஸ்தலர் நடபடிகள் 28, 26, 27 5 இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இதே வசனத்தை திரும்ப எழுதி வச்சிருக்கிறார். காதுகள் இருந்து கேட்காமல் இருக்கிறார்கள், கண்கள் இருந்து காணாமல் இருக்கிறார்கள், அவருடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. நமக்கு காதுகள் இருக்கிறது கேட்பதற்காக, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்னா உன் இருதயத்தில் இருக்கிற காது திறக்கப்படணும், உன் இருதயம் மாற்றம் அடையணும். அல்லேலூயா. நமக்கு வெளிப்பிரகாரமாக உலகத்தின் காரியத்தை பார்க்கறதுக்கு கண்கள் இருக்கிறது, ஆண்டவரை பார்ப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு இருதயத்தில் இருக்கிற கண்கள் திறக்கப்படணும். இதைத்தான் பிசாசு அடைத்து வைத்திருக்கிறான். அநேகருடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு புரிகிறதில்லை. ஆண்டவருடைய வல்லமைகளை கண்டாலும், எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்தாலும் உணர்வடையாது இருக்கிற இருதயங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகையினாலே ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் ஏன் ஓமைகளாக சொன்னார்? மனுஷர்களுடைய இருதயங்கள், மனுஷனுடைய கண்கள் கேட்கப்படாமல் திறக்கப்படாமல் இருக்கிறது. அதைத்தான் இயேசு எப்பொழுதெல்லாம் சத்தியத்தை சொன்னாரோ அப்பொழுதெல்லாம் அவர் சொல்லுவது, காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. வெளியில் இருக்கிற காதுகளை குறித்து அவர் பேசுகிறதில்லை. உன் இருதயத்தில் உன் காது திறந்திருக்கிறதா? உன் இருதயத்தின் கண்கள் இதை பார்க்க முடிகிறதா? ஆண்டவருடைய மகிமையான இந்த ரகசியங்கள் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அநேக மக்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறதில்லை, கண்கள் காண்கிறதில்லை. இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டு உங்களுடைய கண்கள் கண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1ஆம் வசனம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். 36ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசுவோடு இருந்த சீஷர்கள் வீட்டுக்கு வந்தபோது இயேசுவோட கூட உட்கார்ந்து, ஆண்டவரே எங்களுக்கு இது விளங்கலை, எங்களுக்கு என்ன செய்யணும், நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம கூட பேசணும்னா வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வெளியிலெல்லாம் சுற்றிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால் நமக்கு என்ன இருக்கும்? களைப்பாக இருக்கும். நம்ம என்ன செய்வோம்? படுத்துருவோம். வீட்டுக்கு வந்தால் சாப்பிடுவோம், வீட்டுக்கு வந்தால் தூங்குவோம், வீட்டுக்கு வந்தால் சண்டை போடுவோம், வீட்டுக்கு வந்தால் என்னெல்லாமோ செய்கிறதுக்கு நமக்கு வரும். வீட்டுக்கு வந்தால் ஆண்டவரோட உட்கார்ந்து, ஆண்டவரே என் கூட பேசும், எனக்கு இது விளங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆண்டவர் விளக்கி கொடுக்க வல்லமை உடையவர், வெளிப்படுத்த வல்லமை உடையவர். 2 கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் சபையில் கேட்குற வசனங்களை இங்கே வீட்டுக்கு போய் உட்கார்ந்து அதை குறித்து சிந்திக்க, அதை குறித்து யோசிக்க, அதை முக்கியமாக கருத எங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உண்மையாக ஆண்டவர் வசனத்தை கேட்க வர்றவங்க ஏதோ ஒரு நேரம் கேட்டால் மாத்திரம் போதாது, அதை எழுதி வைப்பாங்க, அதை குறித்து வைப்பாங்க, அதை பற்றி திரும்ப படிக்கணும்னு ஒரு ஆசை வரும். எழுத தெரில, படிக்க தெரிலன்னா பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்டாவது அதை எனக்கு எழுதி கொடுங்க, என் பேரப்பிள்ளைகளை வச்சாவது நான் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ளே வருவாங்க. ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஒரு ஆசை இருந்தால் தான் ஆண்டவர் உனக்கு வெளிப்பாட்டையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை நீ படிக்கும்போது கருத்தோடு படிக்கணும். ஆண்டவர் நம்ம உனக்கு சொல்லி தருகிறவர்களை ஆவலோடு நீ கேட்கும்போது தான் உன் வாழ்க்கையில் மாற்றம் வருமே தவிர, இல்லாவிட்டால் ஓமையாகவே உன் வாழ்க்கையில் விளங்காத ஒரு ஆளாகவே, புரியாத ஆளாகவே இருந்துவிடக்கூடாது. வசனத்தை, ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறதுக்கு நீ பெரிய படிப்பு படிக்க வேண்டிய தேவையில்லை. சில ஆட்கள் நினைப்பாங்க, எனக்கு ஒன்றும் படிக்க தெரியல, எனக்கு படிக்க முடியலை. அது அல்ல. உனக்கு உன் இருதயம் சீராக இருந்தால் ஆண்டவருடைய வசனம் உனக்கு கண்டிப்பாக விளங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வேத வசனம் சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வயதானவங்களுக்கும் படித்தவங்களுக்கும் படியாதவங்களுக்கும் எந்த மனுஷனோடையும் ஆண்டவர் பேச ஆவியானவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் விளங்கி கொள்ளத்தக்கதான ஒரு இருதயம், ஒரு கண்கள் எங்களுக்கு தரணும், அந்த காதுகள் எங்களுக்கு இருதயத்துக்குள் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் படித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லப்பட்ட ஓமை. சுமார் ஓமையை பற்றி முதல் 3 சுவிசேஷத்தில் 48 தடவை ஓமை என்கிற வார்த்தை வருகிறதை நீங்கள் காண முடியும். அதனால் முதலாவது இந்த 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அநேக ஓமைகளை பற்றி இயேசு கிறிஸ்து விசேஷமாய் பேசுகிறார். முதலாவது ஓமையை பற்றி படிக்கும்போது மத்தேயு 13:3 வாசியுங்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதையை பற்றிய ஓமையை நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து முதல்ல சொன்ன ஒரு ஓமை விதைக்கிறவனுடைய ஓமை. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஓமை. இந்த ஓமையை பற்றி அவர் சொல்லும்போது, விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். விதை 3 விதமான நிலங்களில் முதல்ல விழுகிறது. அதற்கு பின்பு நல்ல நிலத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. நல்ல நிலத்தில் 3 விதமான நல்ல நிலங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறது. முதல்ல விழுந்த விதை, முதல்ல வழி அருகே விழுந்த விதையை பற்றி சொல்லியிருக்கிறது. வழி நடைபாதைகளில் விழுந்த விதை. விதை எப்பொழுதும் நல்ல விதை தான். விதை மோசமானது அல்ல. விதை தேவனுடைய வசனம்.
இந்த தேவனுடைய வசனம் விதைக்கப்படுகிறது. அது பல இடங்களில் விழுகிறது. வித்தியாசமான மக்களுடைய இருதயத்தை நாம் பார்க்கிறோம். விதை நல்ல விதை தான், இருதயம் வித்தியாசமாக இருக்குது. முதல்ல விதைக்கப்பட்டது வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு விதை, நடந்து போகிற பாதையில் விதைக்கப்பட்ட விதை. இந்த விதையை விதைத்தவுடனே எது வந்து பொறுக்கி போட்டது? பறவைகள் வந்து பொறுக்கி போட்டது என்பதை பார்க்கிறோம். பறவைகள் என்று சொல்லும்போது வேதத்தில் பல இடத்தில் பறவைகள் என்று சொல்லும்போது பிசாசுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. வசனம் விழுந்தவுடனே பிசாசு செய்கிற முதல் வேலை அந்த வசனத்தை எடுத்துருவாமோ உள்ளத்தில். வசனத்தை கேட்க விட மாட்டான். வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் எண்ணம் பல இடங்களுக்கு போயிடும். என்ன தான் பேசுகிறான்னு கேட்க விட மாட்டான். உங்கள் இருதயத்தில் இப்போ எத்தனை பேருடைய உள்ளம் இங்கே இருக்குதோ தெரியாது. வசனத்தை கேட்கும்போது தான் டிஸ்டர்பன்சஸ் வரும். அது சத்துருவனுடைய முதல் வேலை. அந்த வசனமும் இருதயத்துக்குள்ளே விழுந்து முளைச்சிடக்கூடாது. அது உன் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரக்கூடாது என்று சாத்தான் ரொம்ப தீவிரமாக அந்த வேலையை செய்வான். இப்போ கூட இந்த இடங்களில் மக்களுடைய காதுகளை இந்த வசனத்தை கேட்க அப்படி எதையாவது வைத்து உன் கவனத்தை திருப்பிடுவான். வசனம் கேட்கும்போது தூக்கம் வரும். வசனத்தை கேட்கும்போது யாராவது வந்து ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வசனத்தை நீ கேட்டு ஆவலாக கேட்டுக்கிட்டு இருக்கும்போது யாராவது உனக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உன் மனசு வசனம் வாசிக்கும்போது பல இடங்களில் அலைந்து திரிய பிசாசு வைப்பான். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வசனம் வாசிக்கிறதுக்கு தனித்து ஒரு இடம். கொஞ்சம் உன் கவனத்தை செலுத்தி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கலைன்னா வசனம் உங்களுக்கு உள்ளே போகாது. உடனே அது உங்களை விட்டு எடுக்கப்பட்டுரும். இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போதே 4 பேர் காலை மிதித்து உங்களை தள்ளிட்டு போயிட்டானாலே வசனம் போயிடும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்து வசனத்தை எடுத்துருவோம். வசனம் கேட்ட நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்கன்னா இன்றைக்கி என்ன வசனம் நமக்கு பேசினார் கேட்டு அந்த வசனத்தை அதை பேசிக்கிட்டே போனால் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, வசனத்தை கேட்டு போகும்போதே கேட்டியாடி இன்னைக்கு வந்தாளே உன் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாளே அவள் கதை உனக்கு தெரியுமான்னு பேசி அதோட முடிஞ்சிச்சு உன் கதை. வசனம் உனக்குள்ளே இருக்காது. நிறைய பேருக்கு பாஸ்டர் என்ன ஜோக் சொன்னார், பாஸ்டர் என்ன கதையை சொன்னார், இது உள்ளே இருக்குமே தவிர உனக்கு உள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன பேசினார், என்ன மாற்றம் வரணுங்கிற எண்ணம் உனக்குள்ளே வராது. உன் வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஆண்டவருடைய வசனம், சபைகளில் பேசப்படுகிற வசனம் மாற்றத்தை கொண்டு வரணும். ஒரு குறிப்பிட்ட சபையில் ஒரு ஸ்தாபனத்தில் கணக்கு எடுத்தாங்க. கணக்கு எடுத்ததில் அந்த சபையில் ஒரு வருஷத்தில் அந்த ஸ்தாபனம் முழுசும் பேசின உபதேசங்கள், பேசின பிரசங்கம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்ச போது அந்த வருஷம் முழுசும் அந்த ஸ்தாபனம், பெரிய ஸ்தாபனம், சுமார் 7000 பிரசங்கம். ஆனால் அந்த ஸ்தாபனத்தில் ஒரு ஆள் கூட ரட்சிக்கப்படலை, ஒரு ஆள் கூட ஞானஸ்நானம் எடுக்கலை. 7 வருஷத்தில் 7000 பிரசங்கத்தில் 7 வருஷத்தில் ஒரு ஆள் கூட ரட்சிக்கப்படலை, ஒரு ஆள் கூட மனம் திரும்பலை. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கை மாறுறதுக்கு ஆண்டவர் நம்முடைய இருதய கண்களை திறக்கணும். நம்முடைய இருதய காதுகளை ஆண்டவர் திறப்பாரே ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். 2வது, கற்பாறை உள்ள நிலத்தில் அந்த விதை விழுந்தது. கற்பாறை என்ற அந்த நிலமானது மேலே கொஞ்சம் மணல் இருக்கிறது, மண் இருக்குது. ஆனால் கொஞ்சம் தோண்டி பார்த்தா எது வந்துடுது? கற்பாறை வந்துடுது. இந்த ஆட்கள் விதையை
வசனத்தை கேட்டார்கள், கொஞ்சம் ஏற்றுக்கொண்டார்கள். வசனம் கேட்கும்போது சந்தோஷமாக அவர்களுக்கு இருந்தது. இவங்க அந்த பழைய மனுஷர்களை விட, உடனே வசனத்தை பொறுக்க பிசாசுக்கு இடம் கொடுத்தவங்களை விட இவங்க கொஞ்சம் நல்லவங்க தான். இவங்க இருதயம் கொஞ்சம் மோசமானது இல்லை. வசனத்தை இவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்க லைஃப் வெளியில் கொஞ்சம் மாற்றம், வெளிப்பிரகாரமாக கொஞ்சம் மாற்றம் வந்தவங்க. உதாரணமாக இவங்க சிகரெட்டை பிடிக்கிறத விட்டுட்டாங்க, இல்லை குடிக்கிறத விட்டுட்டாங்க, சினிமா பார்க்குறதெல்லாம் என்ன செய்துட்டாங்க, விட்டுட்டாங்க. இவங்க வாழ்க்கை வெளிப்பிரகாரமாக நல்லா இருக்குது. ஏதோ ஒரு அற்புதம் நடந்துச்சு, இயேசுவை நம்பினாங்க, கோயிலுக்கு கொஞ்சம் வர்றாங்க, இவங்க கொஞ்சம் நல்லவங்க தான். ஆனால் கொஞ்சம் தோண்டி பார்த்தா, கொஞ்சம் ஒரு 2 அடி தோண்டுனா என்ன வந்துடுது? கட்பாறை வந்துடுது. இருதய கடினப்பட்டு இருக்குது. கொஞ்சம் உள்ள தோண்டி பார்த்தா அவங்க எண்ணம் நல்ல எண்ணமாக இல்லை. வெளியில் தோத்திரம் போடுவாங்க, தோத்திரம் சிஸ்டர், தோத்திரம் பிரதர், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் ஏன் உயிரோடு இருக்காங்கன்னு உள்ளே சொல்லிக்கிட்டு இருப்பான். வெளியில் பார்க்குறதுக்கு இவங்க பேச்சு நல்லா இருக்கும், வெளியில் பார்க்குறதுக்கு இவங்களுக்குள்ள மாற்றம் இருக்கும். உள்ளே தோண்டி பார்த்தா அவனுடைய எண்ணம், அவனுடைய கற்பனைகள், அவனுடைய மோட்டிவ்ஸ், உள்ளான நோக்கம், அவனுடைய ஆட்டிடியூடு, அவனுடைய மனப்பான்மைகளை பார்க்கும்போது அவங்க வித்தியாசமானவங்களாக காணப்படுவாங்க. இந்த வாழ்க்கை மாறணும். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு உள்ள ஆழமாக கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. உன் கடின இருதயம் மாறி இருக்கணும். உன்னுடைய உள்ளான வாழ்க்கையில் இந்த வசனம் கனி கொடுக்கணும்னா முக்கியமானது உன் வேர் எவ்வளவு ஆழமாக உள்ளே போகுது. உன்னுடைய வாழ்க்கையின் அந்தரங்க வாழ்க்கை எவ்வளவு ரகசியமான வாழ்க்கை, எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த வேர் உள்ளே போயிருக்கிறதா, இல்லாட்டா வெளிப்பிரகாரமாக மாத்திரம் நல்ல ஆளாக தெரியுறியா? உன்னுடைய வாழ்க்கை உள்ளான வாழ்க்கையில் மாற்றம் வரணும். உன் இருதய கடினம் மாறி இருக்கணும். அதுதான் சரியான வாழ்க்கை. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்பாறை நிலம் என்று சொல்லுகிறார். அதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குள் வளர வேண்டும். 3வது உள்ள நிலம் முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதை. இவர்கள் அந்த முந்தின ஆட்களை விட பரவாயில்ல, இவங்க வேரெல்லாம் உள்ளத்தான் போகுது, அது நல்லா வளர்ந்து வருது. வெளிப்படையான வாழ்க்கையும் நல்லா இருக்குது, உள்ளான வாழ்க்கையும் நல்லா இருக்குது. அவங்க கொஞ்சம் வளர்ந்து வர்றாங்க, கொஞ்ச நாள் நல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க, அனலாக இருக்கிறாங்க, உற்சாகமாக இருக்கிறாங்க. ஆனால் 2 காரியம் அவங்க வாழ்க்கையில் அவங்கள பாதிக்குது. இவங்க நல்ல உற்சாகமாக வளர்ந்து வர்ற ஆட்கள், உற்சாகமாக இருக்கிற ஆட்கள், சபையில் நல்ல உற்சாகமாக இருக்கிறவர்கள் தான். ஆனால் 2 காரியம் அவருடைய வாழ்க்கையில் பாதிக்கிறது. 1, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், கவலை அவர்களை நெருக்குகிறது. 2வது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணத்தின் மேல் உள்ள ஆசை. இந்த 2 காரியமும் உன் வாழ்க்கையில் உன்னை வளர விடாமல் கொஞ்ச நாட்களில் அதை நெருக்கிவிடும். வசனத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள் உனக்கு உண்டு. உபத்திரவம் சொல்லுங்க, என்னது சொல்லுங்க சத்தமா? உபத்திரவம். அநேக ஆட்களுக்கு உபத்திரவங்கிற வார்த்தை பிடிக்காது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வளரணும்னா ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்பி வந்தால் உன் வாழ்க்கையில் வளர முடியாது. உபத்திரம் வரும்போது, சோதனைகள் வரும்போது, கஷ்டம் வரும்போது அதில் ஆண்டவரை பற்றி பிடித்து ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருந்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நீ எனக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டேன், எனக்கு நன்மைக்கு எல்லாத்தையும் செய்வீர் என்று சொல்லி அந்த உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு சொல்லுகிற ஒரு வார்த்தையை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லும், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஆடு மாடுகள் பெருகும், ஐஸ்வர்யம் பெருகும், உனக்கு எல்லா புகழும் உனக்கு பெரிய வரும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஐஸ்வர்யம் வரும், புகழ் வரும். ஆனால் அது மேலே உனக்கு நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவர் மேலே வைக்கணும். உபத்திரம் வந்தாலும், சோதனை வந்தாலும், உனக்கு நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரை பற்றி பிடிக்கணும். அல்லேலூயா. 2 கை வைத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென். இந்த காலத்தில் இருக்க அநேக சபைகள் இன்றைக்கு இப்படிப்பட்ட உபதேசத்தை கொடுக்கிறது இல்லை.
அவர்கள் ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். நான் எப்பவும் உனக்கு நன்மைதான் நடக்கும் என்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில், உள்ளான வாழ்க்கையில் சரியில்லாமல் பிரச்சனை வரும்போது அவங்க ஆண்டவரை சந்தேகப்படுறதை பார்க்குறோம். உன்னுடைய உண்மையான விசுவாச வாழ்க்கை, உனக்கு சோதனைகள், போராட்டம், நெருக்கங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும். அதன் மத்தியில் உன் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. நீ கனி கொடுக்கணும், வளர்ந்து வரணும். அல்லேலூயா. ஆகினால உன் வாழ்க்கையில் இந்த உபத்திரவங்கள், சோதனைகள் மத்தியிலேயும் நீ வரணும். கவலைன்னு சொல்லும்போது இந்த நல்ல கனி கொடுக்காமல் நீ போகிறது எங்கே இருக்குன்னா, ஏதாவது ஒரு காரியம் உன்னை பிடிச்சிக்கிடும். நல்ல காரியமாக தான் இருக்கும். ஒரு சில ஆட்கள் மியூசிக்கில் பைத்தியம் ஆயிடுவாங்க. எதில் பைத்தியம் ஆயிடுவாங்க? மியூசிக்கில் பைத்தியம் ஆயிடுவாங்க. ராக் மியூசிக் கேட்கக்கூடாது. சில ஆள் வெளியில் உள்ள மியூசிக் கேட்பான். அவன் ஓவராக கேட்டானா அவன் பிசாசு பிடிச்சவனாக மாறிடுவான். உங்கள் பிள்ளைகளை கவனமாக வச்சுக்கணும். காதில் எப்பவும் போட்டுக்கிட்டு ஒரு டங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஓவராக ராக் மியூசிக்னு இருக்குது பார்த்தீங்களா சினிமாக்களில். அந்த மாதிரி ராக் மியூசிக் இப்போ கிறிஸ்தவ வசனத்தை வச்சு ராக் மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்த்தாலே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சில ஆராதனை வீரர்கள்லாம் நான் பார்க்குறேன். இப்போ சினிமாவுக்கும் அவனுக்கும் வித்தியாசமே இல்லாமல் இருக்குது. இவன் ஓடுற ஓட்டம் கொஞ்ச நாளில் ஆடியே முடிச்சிருவான். அதனால் இன்னைக்கு உலகத்தில் உள்ள வாலிபர்களுக்கு இதை பார்க்கத்தான் அவங்களுக்கு உற்சாகமாக இருக்குது. அந்த மாதிரி இதில் இந்த ஆட்டங்கள் மாறி, நம்ம பாட்டுகள் தான் அப்படி தான் இருக்குது. ஆட்டங்கள் ஆடி பாட்டுகளை என்ன செய்யுங்க, பாடி என்னமோ பண்ணுங்கன்னு சொல்கிறான். நம்ம ஆவிக்குரிய நிலைமையில் ஆண்டவர் நம்மளை மாற்றணும். கை உயர்த்தி, ஆண்டவரே, எல்லா கைகளை உயர்த்தி, எந்த இதை எடுத்தாலும், இன்டர்நெட்டை எடுத்தாலும், எங்கே போனாலும் இந்த பாட்டுகளும் ஆட்டங்களும் மாறிப்போச்சே தவிர ஆண்டவருடைய வசனம் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. சிலர் நல்ல காரியம்தான். ஸ்போர்ட்ஸ் மோசமான காரியமா நல்ல காரியமா? விளையாட்டுகள், இந்த விளையாட்டுகள்லாம் இருக்காங்க, கிரிக்கெட்லாம் இருக்குது. மோசமான காரியமா நல்ல காரியமா? அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுதான் பைத்தியம்னு போயிட்டுன்னா உன் வசனத்துக்கு வாசிக்க நேரமோ வசனத்தை படிக்க நேரம் இல்லாமல் இந்த ஸ்போர்ட்ஸ் உன்னை ஷோக் பண்ணிடுது. உன்னை அது நெருக்கிறது. சில ஆட்கள் இப்போ நிறைய பெண்களுக்கு என்ன ரொம்ப இதுன்னா, இந்த டிவியில் சமையல் செய்வான் பார்த்தீங்களா, அந்த சமையலை செய்கிறேன், இந்த சமையலை செய்கிறேன்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு இதையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமையலை படித்து அதை இவங்க செய்து பார்த்துக்கிட்டே இரு. வசனமும் உனக்கு உள்ளே போகாது. இது உன்னை நெருக்கிற. சாப்பிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் உள்ளே போட்டினா கண்டிப்பாக ஒரு நாள் வயிற்று வலி வந்துடும். அதனால் உன் வாழ்க்கையில் இதுகளை போட்டு உன் வாழ்க்கையில் செய்து ஏதோ ஒரு நேரம் நல்லா செய்யுங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. இது ஒன்றும் தப்பு கிடையாது. சில ஆள் அது பழைய சோத்தையே போட்டு புருஷனை கொண்டுருவாங்க. அந்த மாதிரி செய்துடாத. பழையதே வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுத்து ஃப்ரிட்ஜை வச்சு நல்லா செய்யன்னு சொன்னால் இவங்க ஒன்றும் செய்யாமல் பழையதையே வச்சு ஒரு வாரத்துக்கு செய்து உள்ளே வச்சு பழையதையே சுட வச்சு கொடுத்தீங்கன்னா அவன் பாவம், பரிதாபம், புருஷன் வாழ்க்கையில் குடல் புண் வந்துடும். இவன் வாழ்க்கையில் மாற்று. அதே இருக்காது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் வரணும். ஆனால் இதே வேலையில் டெய்லி ஆரம்பிச்சிட்டேன்னா அதை மாத்திரம் இப்போ உள்ள பெண்கள் என்ன செய்வாங்க, அதை அவங்க செய்து அந்த படத்தை எடுத்து வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சு நீங்களும் என்னையமாய் சாகுங்க, நாங்கள் இதே மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கிறோம், நீங்களும் உற்சாகமாக செய்யுங்க. இதே வேலை தான் நடக்குதே தவிர கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வசனத்தை படித்து, ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், எனக்குள்ள ஒரு ஆண்டவருடைய வசனம் எனக்குள்ள மாற்றம் கொண்டு வரணுங்கிற எண்ணமே இல்லாமல் போயிட்டு. ஆகினால் இதில் கவனமாக இருங்கள். மூன்றாவது, அடுத்தபடியாக 3 வித நல்ல நிலங்களை பற்றி நாம் படிக்கிறோம். அந்த நல்ல நிலங்கள் என்ன என்று படிக்கும்போது
ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்குது. வசனம் விதைக்கப்பட்டவங்க நல்ல சில ஆட்கள் ஒரு ஆளை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பேர் ஒரே வருஷத்தில் ரட்சிக்கப்படுறாங்க. எல்லாம் விட்டால் 3 பேர் ஒரே வருஷத்தில் ஊழியத்தில் வர்றாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை பார்த்தா ஒரு சில ஆட்கள் 30 தான் பலன் கொடுக்காங்க, அடுத்த ஆள் 60 பலன் கொடுக்காங்க, ஒரு ஆள் 100 பலன் கொடுக்குது. ஏன் இப்படி பலன் கொடுக்குறாங்க? இதில் ஏன் வித்தியாசம் இருக்குது? அடுத்த நல்ல நிலத்திலையும் வசனம் 100 பலன் கொடுக்கணும்னா முழு இருதயத்தோடு அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கணும்னு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கிறார், நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் என்ன செய்திருக்கும்? மகிமையில் வேறுபட்டு இருக்கும். சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற. இதில் வித்தியாசங்கள் உண்டு. ஆகையினால உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வசனத்தை ஏற்றுக்கொண்டு எவ்வளவா உங்கள் முழு இருதயத்தோட கத்தரை தேடுறீங்களோ, கத்தருடைய வசனத்தின்படி நடக்கணும்னு ஆசை இருக்குதோ, கத்தரை பார்க்கணுன்னு ஆசை இருக்குதோ, கத்தருக்காக வைராக்கியத்தோடு இருக்கணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தேன், வசனத்தை கேட்டேன், போனேன், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக நான் ஏதாவது ஊழியம் செய்யணும், என் வாழ்க்கையில் என்ன நான் ஆராய்ந்து பார்த்து என்னை மாற்றணும்னு சொல்லி நீங்கள் எவ்வளவு ஆண்டவருக்குள்ள தீவிரமாக வளர்றதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளவா உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலத்தை நீங்கள் பார்ப்பீங்க, 100 பலன் கொடுப்பீங்க என்பதில் சந்தேகமில்லை. ரெண்டாவது மத்தேயு 13:24 வாசிங்க. மத்தேயு 13:24. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் என்று பார்க்கிறோம். இரண்டாவது ஓமையில நம்ம பார்க்கும்போது 2 விதமான, முதல் ஓமையில வசனத்தை விதைத்ததை பார்க்கிறோம். ரெண்டாவது இந்த ஓமையில எதை பார்க்கிறோம்? வசனம் பற்றி இது சொல்லலை, தேவனுடைய புத்திரர், பிசாசனுடைய பிள்ளைகள். இந்த 2 விதமான காரியங்கள் விதைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தேவனுடைய புத்திரர்களை உருவாக்குகிறார். அல்லேலூயா. நல்ல கோதுமைகள் இருக்கிறது. கையை அசைத்து கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். நல்ல கோதுமைகள் சபைக்குள்ள இருக்குது. கை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமென். அதே சமயத்தில் நித்திரை பண்ணுகையில் யார் வருகிறா? சத்துரு வந்து என்னத்தை விதைச்சிடுறான்? பொல்லாங்கான மனுஷர்களையும் உள்ள வச்சிடறான். ஒரு சபையை எடுத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளும் சபைக்குள்ள இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி இருக்கிற பிசாசின் பிள்ளைகளும் சபைக்குள்ள இருப்பாங்க. நீங்க எந்த பிள்ளைகளோ தெரியாது, உங்களை பார்க்க வித்தியாசம் தெரியாது. உங்களை பார்க்கறதுக்கு என்ன தெரியாது? கோதுமைக்கும் களைக்கு என்ன தெரியாது? அதுவும் பச்சையாக தான் இருக்கும், இதுவும் பச்சையாக தான் இருக்கும். கடைசி நாளில் அறுக்கும் போது தான் தெரியும். சபைகளை எடுத்து பார்த்தா நிறைய வர்றீங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானா? உங்கள் ஆவியோட தேவ ஆவி நீ தேவனுடைய பிள்ளைன்னு சாட்சி கொடுக்கிறாரா? அந்த சாட்சி நிமித்தம் உன் வாழ்க்கையில் நீ பிரயோஜனமுள்ள ஆண்டவருடைய கருவியாக, கோதுமையாக, மணியாக இருக்கிறியா? நீ நிலத்தில் விழுந்து சாகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறியா? இல்லாட்டா சுகம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நான் எப்படியும் வாழுவேன், நான் சம்பளமும் வாங்குவேன், மேஜை கடியில் கிம்பளமும் வாங்கிக்கிட்டு இருப்பேன்னா நீ தேவனுடைய பிள்ளை. நீ பொல்லாங்கனுடைய புத்திரன், தேவ பிள்ளை மாதிரி சபைக்கு வர்ற, ஆனால் அவன் உள்ளத்துக்குள்ளேயோ மாற்றம் இல்லாமல் பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறத நீ பார்க்குற. இங்கே வருவா, நல்லா உட்காந்துருப்பா, புருஷனோட தான் வருவா, போவா. ஆனால் வீட்டில் போய் ஒன்றை போல பிசாசு பிடிச்ச ஆள் வேறு யாரும் பார்க்க முடியாது. அவ்வளவு வார்த்தைகள் உனக்குள்ளே வரும், கசப்பு வரும், வைராக்கியம் வரும். அதே போல் சில ஆட்களை பார்த்தா கை கட்டி டை கட்டி இருப்பான், வீட்டில் போனால் அவன் கை வித்தியாசமாக வேலை செய்யுது. நீ பொல்லாங்கனுடைய புத்திரனாக வாழாத, தேவனுடைய பிள்ளையாக வாழ உன்னை ஒப்புக்கொடு. அறுப்பு காலம் வருகிறது, உலகத்தின் முடிவு வருகிறது. அப்பொழுது தேவ தூதர்களை ஆண்டவர் அனுப்புவார். அப்பொழுது பொல்லாங்கானவனை அறுப்பு காலத்தில் ஆண்டவர் பிரித்து எடுப்பார். அது வரைக்கும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, யார் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அநேக நல்ல ஊழியர்கள் இருக்கிறாங்க, பொல்லாங்காய் பிசாசுக்கு ஊழியம் செய்கிறவங்களும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பயங்கரமான
மனிதர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உன் வாழ்க்கையில் சரியான ஊழியங்களை செய்ய அல்லேலூயா. கைகளை வைத்து ஆண்டவரே, நாங்கள் நல்ல கோதுமை உள்ள நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மாய்மாலக்காரர்களாக எங்கள் வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, மாய்மாலம் வேண்டாம். நீ நல்ல கோதுமை போல பார்க்கறதுக்கு வெளியே தெரிகிற, ஆனால் நீ ஒரு களை, சாத்தான் உன்னை விதைச்சு வைத்திருக்கிறான் என்பதை மறந்து போகாது. நீ மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழாது. சபைக்குள்ள உண்மையான வாழ்க்கை இருக்கட்டும், உன் இருதயத்தில் இருக்கிறது தான் வெளியிலையும் இருக்கட்டும். உண்மையான வாழ்க்கை இருக்கட்டும். மாய்மாலமான வாழ்க்கையை நீ எடுத்து போட்டால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கோதுமையை விதைத்த ஒரு ஆண்டவரை பார்க்கிறோம், களையை விதைக்கிற ஒரு சத்துருவையும் பார்க்கிறோம். அங்கே நம்ம ஒரு முதல் ஓமையில் நம்ம பார்த்தோம், விதைச்ச உடனே பறவைகள் வருது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஒரு சத்துருவை நம்ம பார்க்கிறோம். கைகளை வைத்து அந்த சத்துருவை உள்ள விட்டுறக்கூடாது. கை அசைத்து, இயேசுவே என் வாழ்க்கையில் அந்த சத்துருவை உள்ள விட்டுறக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எல்லா ஓமையிலும் பிசாசு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கைகளை சுற்றி உனக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, வசனத்துக்கு விரோதமாக, தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துருக்களை முறியடிக்க சபை வல்லமை உள்ளதாக மாற வேண்டும். 2 கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே, சத்துருக்களின் கிரியைகள் இந்த தேசத்தில் பரவாதபடி, சத்துருக்களின் கிரியைகள் இந்த தேசத்துக்குள்ள வராதபடி, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வராதபடி கைகளை உயர்த்தி, இயேசுவே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட ஒரு எழுப்புதலை பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கைகளை சுற்றி அந்த சத்துரு ஒளிந்து போவானாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். மத்தேயு 13:52 வாசிப்போம். மத்தேயு 13:52 வாசிப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றான். பரலோக ராஜ்யத்தில் உபதேசிக்கிறவன் தேறின வேதபாரகனாக இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு, நீ இதெல்லாம் கேட்குறியே, உனக்கு புரிந்து கொள்ளுகிறதா என்று சொல்லிட்டு, தேவ ராஜ்யத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் தேறின வேதபாரகனாய் இருக்கணும். அல்லேலூயா. தேறின வேதபாரகன் என்ன செய்வான்? தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுப்பான். உன் வாழ்க்கையில் உனக்கு தேவனுடைய வார்த்தை தெரிஞ்சிருக்கணும், தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற நீ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற தேறின ஒரு மனுஷனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு வசனம் சொல்லி கொடுக்கிற அளவுக்கு நீ வளரணும். பழையவைகளையும் புதியவைகளையும் ஆண்டவர் உனக்கு சொல்லி கொடுத்த பழைய வெளிப்பாடுகள், ஆண்டவர் புதிதாக ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க உனக்கு புதிதானவைகளை ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். அவைகளையும் எடுத்து யாருக்காவது நீ அதை போதிக்கிற ஒரு ஆளா சபையில் மாறணும். அதைத்தான் ஆண்டவருடைய வசனம் உனக்கு தெளிவாக போதிக்குது. எஸ்ரா எப்படிப்பட்டவனாக இருந்தான்? எஸ்ரா 7:10 வாசிங்க. எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். முதல்ல கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்யணும்? ஆராயணும். ஆண்டவருடைய வசனத்தை ஆராயணும். 2வது அதன்படி செய்யணும். 3வது உபதேசிக்க தன் இருதயத்தை பக்குவப்படுத்தணும். இப்படிப்பட்ட ஒரு ஆளா தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம மாறி வளர்ந்து வரணும். இதைத்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஓமைகளா கர்த்தர் நம்மோட கூட பேசுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த வசனத்தை நீங்கள் கேட்டீங்க, அது வழி அருகே விதைக்கப்பட்ட வசனத்தை போல பிசாசு இன்னைக்கு அதை பொறிக்கிறக்கூடாது. ஆனால் அந்த வசனம் கொஞ்சம் வளர்ந்து சந்தோஷமாக கேட்டுட்டு போகிறது முக்கியம் அல்ல, அது 100 பலன் கொடுக்கணும். கைவேற்றி, ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் மறக்கக்கூடாது.
அது 100 பலன் கொடுக்கணும். ஆண்டவர், பணமோ, உலகத்தினுடைய பணமோ, உலகத்தின் கவலையோ என் வாழ்க்கையை வந்து நெருக்கிடக்கூடாதப்பா. நான் மற்றவங்களுக்கு உபதேசிக்கத்தக்கதாக என் இருதயத்தில் வசனம் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கணும். உம்முடைய வசனம் எனக்குள்ள ஆழமாக இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளையாக மாத்திரம் இருக்கணும், பிசாசின் பிள்ளையா மாய்மாலக்காரனா நான் சபைக்குள்ள இருக்கக்கூடாது. உம்முடைய வேதத்தை எடுத்து நான் மற்றவங்களுக்கு போதிக்கத்தக்கதாக அதை ஆராய்ந்து அதை எடுத்து போதிக்கிறவனா தேவ ராஜ்யத்தில் என்னை மாற்றும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றைக்கு இருப்பதாக. ஆமென். புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45க்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், 5ஆம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30க்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:15க்கும், 3ஆம் ஆராதனை காலை 10 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர தொலைபேசி எண் 914422353535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒளிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9884544000 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hope center@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.